நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. லூக்கா 20:27-40 முடிய. உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2, 3 சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறு 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாவரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தவர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முற்பதற் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞர்கள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. சிந்தனை. தமக்கே உரிய பாணியில் உயிர்த்தெழுதல் பற்றி விளக்கம் தருகிறார். ஆன்மாவின் இரவாமை என்பது வாழ்வின் இயற்கை நியதி என்று கிரேக்கர்கள் நம்பியிருந்தார்கள். லூக்காயும் மறுவாழ்வு என்பது கடவுள் யார் அதற்கு உரியவர்கள் என்று கணிப்பிடுகிறாரோ அவர்களுக்கு மட்டும் அவரே அளிக்கும் கொடையாகும் என்பார். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. கடவுள் அவர்களுக்கு மறு உயிர் கொடுத்துள்ளதால் அவர்கள் கடவுளின் மக்கள் ஆவர் என்பது மேலான மொழிபெயர்ப்பாகும். ஏனெனில் இப்புது வாழ்வு நம்மை புனிதப்படுத்தி புது பொலிவு தரும் தூய ஆவியாரின் கொடையாகும். இதனால் தான் உயிர்த்தெழுவோர் இறைவனின் மக்கள் என முழு உரிமையோடு அழைக்கப்படுவர். பாவ தலைகளிலிருந்து விடுதலை பெற்றோர் இறைவனிலே புது வாழ்வு பெற்றவர்களாவர். அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே. இறைவனால் அழைக்கப்பட்டு புது வாழ்வு பெற்ற மக்கள் அழிவுக்கு செல்ல மாட்டார்கள். அவரால் வாழ்வு பெற்று அவரிலே அவருக்காக அவர்கள் வாழ்வார்கள். எனவே நாம் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.